தென் மாவட்டங்களுக்கான ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்க வேண்டும் என்று சிஎம்டிஏ அதிகாரி அன்சுல் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து ஏராளமான மக்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கோயம்பேட்டில் இருந்து பேருந்துகளை இயக்க அனுமதிக்க வேண்டும் என்று அரசுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அவர்களது கோரிக்கை ஏற்கப்படாத நிலையில் சென்னை கோயம்பேடு வந்த ஆம்னி பேருந்துகளை போலீசார் திருப்பி அனுப்பினர். கோயம்பேடு தனியார் பேருந்து நிலையத்தில் போலீசார் குவிக்கப்பட்டு ஆம்னி பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகளில் பயணம் செய்ய வந்த பயணிகளை கிளாம்பாக்கத்திற்கு அனுப்பி வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் கோயம்பேடு பேருந்து நிலையம், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என தாங்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். சொல்றீங்க, யாருமே வழிபடலையே, எப்படி போக முடியும்? நான் மதுரை போனுங்க, இப்போ என்ன உள்ள அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப இவர் சொல்றாரு உள்ள போங்கன்ற, நான் உள்ள போறேன், வழிபடுங்க, நான் உள்ள போறேன். பஸ் ஏறதுக்கு உள்ள வாங்கன்னு தான் சொல்றாங்க, எந்த ஏரியாவும் சொல்ல. பட் ஆனா வெளியே போலீஸ் எல்லாம் சொன்னாங்க இங்க கிடையாது, நீங்க கேளம்பாக்கம் தான் போகணும், இங்க கிடையாதுன்றாங்க. நான் டிராவல்ஸ் போன் பண்ணேன், இந்த மாதிரி உள்ள வர சொல்றாங்க, நீங்க உள்ள வாங்க, எங்களுக்கு வேற ரூட் இல்ல, நீங்க உள்ள வாங்கன்றாங்க. இப்ப நான் உள்ள போகணுமா இல்ல இங்கே உட்காரணுமா? நான் ஒரு ஃபங்க்ஷன், நான் வந்து சும்மா ட்ரிப்புக்கோ இல்லை வந்து சும்மா ஃபன் பண்ணுறதுக்கோ நான் எங்கேயுமே போகலை. நான் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்காக வருஷக்கணக்கு கழிச்சு இப்போ தான் போகிறேன். இந்த மாதிரி போகிறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிங்கன்னா எனக்கு புரியல. அட்லீஸ்ட் ப்ரையர் இன்டிமேஷன் கொடுக்கணும், அந்த இன்டிமேஷனும் கிடையாது. இப்போ பாதிக்கப்பட்டது நாங்கள் தான் சார். அட் லாஸ்ட் அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு 5 மணில இருந்து நாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அலையிறோம். நாங்க மதுரைக்கு போனோம். இப்போ எப்படி போறது? நாங்க திடீர்னு வந்து கேளம்பாக்கம் போங்கன்னா எப்படி போக முடியும்? நாங்க இங்க என்ன சொல்றாங்க, உள்ளே அலோ பண்ண மாட்டாங்களே. இல்ல எல்லாம் கேளம்பாக்கம் போன்றாங்க. இப்ப டிராவல்ஸ்க்கு போன் போட்டா உள்ள வாங்க, இங்கதான் இருக்கு பஸ்ன்றாங்க. இப்ப இந்த டைம்ல நாங்க 7 மணிக்கு போய் நாங்க 8:15 பஸ் எப்படிங்க ஏற முடியும்? இப்போ 1 hour அந்த கோயம்பேடே சுத்தி 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 வர, அங்க வாங்க இங்க வாங்க அங்க வாங்க. போலீஸ்காரங்க உள்ளே விடல எங்களை. இப்போ அவ்வளவு தூரம் போயிட்டு வந்து இருக்கோம். இப்போ மறுபடியும் டிராவல்ஸ்க்கு போன் போட்டா உள்ள வாங்க அப்படின்னாங்க. உள்ள வந்தா இங்க யாருமே அலோ பண்ண மாட்டேங்க. இப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? லேடிஸ்ங்க பஸ் இங்கதான் இருக்கு வாங்கன்றாங்க டிராவல்ஸ்காரங்க. இப்ப நாங்க இந்த டைம்ல நாங்க எங்க போக முடியும்? கேளம்பாக்கம் எங்க இருக்கு? இப்ப நம்ம எவ்வளவு தூரம் நாங்க போக முடியும்? 1 hourல போய் ஏற முடியுமா கேளம்பாக்கம் போயிட்டு நாங்க பஸ்? இதனிடையே சென்னை கோயம்பேட்டில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், கிளாம்பாக்கத்தில் ஆம்னி பேருந்துகளுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் முடிச்சூரில் ஆம்னி பேருந்து நிறுத்த பணிகள் மாற்றுக்குள் முடிவடையும் என்றும் தெரிவித்தார். உத்தரவை மீறி கோயம்பேட்டில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்ட ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தென் மாவட்டங்களுக்கான ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்க வேண்டும் என்று கூறிய அவர், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். நம்ம அரசாணைப்படி பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காரு. 22ஆம் தேதி ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காரு. நம்ம இன்னிலிருந்து 24th நைட்லேருந்து ஆம்னி பஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கேசிபிடி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் இயங்கும். முடிச்சூரில் 28 கோடியில் அவங்களுக்கு தனியார் ஒரு இடம் அவங்களுக்கு செலக்ட் பண்ணி 5 ஏக்கரில் அவங்களுக்காக ஐடில் பார்க்கிங் நம்ம இப்போ பண்ணிட்டுருக்கோம். அது மார்ச்சுக்கு உள்ளே அந்த ஒர்க் முடிஞ்சிடும். இன்னைக்கு வந்து தென் மாவட்டங்கள் இயக்கப்பட்ட வண்டிகள் மீது நடவடிக்கை ஏதாவது எடுத்தீங்களா? இல்ல இதை நான் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் கிட்ட பேசிட்டு என்ன பண்ணணும்னு பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு அவங்களுக்கு கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும் அந்த நோக்கம் நமக்கு இல்லை. ஆனால் ஒரு நாள் நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நம்ம சொன்னால் அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும்ல. சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா ஆய்வை தொடர்ந்து கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு கட்டணமில்லா இலவச மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஆம்னி பேருந்தில் முன்பதிவு செய்து கோயம்பேடு வந்த பயணிகளுக்காக நேற்று மட்டும் கட்டணமில்லா மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டன. இதனிடையே சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ராவின் உத்தரவை தொடர்ந்து கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்பட்ட ஆம்னி பேருந்துகள் குறித்த தகவல்களை சிஎம்டிஏ அதிகாரிகள் சேகரித்தனர். அப்போது ஆம்னி பேருந்து உதவியாளருக்கும் சிஎம்டிஏ ஊழியருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் உருவாகியது.
சார் யார் சார் அடிச்சாங்க? யார் சார் அடிச்சாங்க? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். ஒன்றும் நடக்கவே இல்லை சார். அவங்க பேசாதீங்க சார். சும்மா செவிவழி செய்ய கேட்டு பேசுங்க. கொடுக்குறா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். தேவையில்லாம நம்ம பொய்யான செய்ய கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் தேவையில்லாம பேசிட்டு கூடாது. இந்நிலையில் கிளாம்பாக்கம் தாம்பரம் இடையே இடைநில்லா மாநகர பேருந்துகளை இயக்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. இன்று முதல் 10 நிமிட இடைவெளியில் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு செல்லும் பொதுமக்களின் நலன் கருதி கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.